பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தலித் ஒரு முதல்வராகுவார் அப்படின்னு மருத்துவர் ஐயா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. திருமாவளவன் அவர்களே எடுத்துக்கோங்களேன், சமூக நீதி மேலே இவ்வளோ பேசுறவர் முடியாது என்பது தன் தொண்டர்களுக்கு சொல்லலாமா? தமிழ்நாட்டில் 21 எம்எல்ஏ வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திமுகவில் இருக்காங்க. எத்தனை அமைச்சர்கள் திமுகவில் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க? 21 எம்எல்ஏ, 23 எம்எல்ஏக்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் 3 தான். ஆனால் வெறும் 2 எம்எல்ஏக்குள்ள ஒரு சமுதாயம் 2 பேருமே அமைச்சர் இருக்காங்க. ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் துணை முதலமைச்சர். பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த கட்சியின் நிறுவனர் திரு கன்ஷிராம் அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர். திரு கன்ஷிராம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களின் நண்பர். பல முறை திரு கன்ஷிராம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கே வந்து தங்கி மருத்துவர் ஐயா அவர்களுடன் நெடுங்காலமாக அரசியல் இருந்தவர். மருத்துவர் ஐயா அவர்களும் கன்ஷிராம் அவர்களும் ஒரே கொள்கை உள்ளவர்கள் தான். என்ன கொள்கைன்னா சமூக நீதி கொள்கை. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியிலும் ஒரு கொள்கை தலைவனாக அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாக ஏற்றுக்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இப்போ தமிழகத்தில் சமூக நீதிக்காக பேசுகிற ஒரு அமைப்பு திராவிட கழகம்னு ஒன்று இருக்குது. அந்த திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு சென்ற ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை செஞ்ச விஷயங்கள் என்ன பட்டியலிட முடியுமா? அவங்களால ஒரு பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தை மற்ற சமுதாயங்களிடம் ஒரு பிளவு ஏற்படுறது. ஒரு அதில் போட்டிருக்காங்க இங்கிலீஷில் வன்னியர்ஸ் என்ஜாய்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இடஒதுக்கீட்டை என்ஜாய்ஸ்ன்னு போடுவீங்களா நீங்கள்? தமிழகத்திலேயே அப்பட்டமாக சாதி அரசியல் செய்வது, அப்பட்டமாக சாதி வெறி பிடித்த ஒரு இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. இன்னைக்கு பரபரப்பான அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் போய்கொண்டிருந்தது. அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. தமிழகத்துல தலித் முதல்வராவது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கு பதிலளிப்பது போல உங்களுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அப்படியெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, எங்களோட இணைந்து நீங்கள் பயணிங்க, அப்படின்லாம் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், இந்த சமுதாய மக்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கன்னு ஒரு வெளிப்படையான கோரிக்கையை வச்சிருந்தாருன்னு சொல்லுங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? திரு திருமாவளவன் அவர்களுடைய கருத்து வந்து ஏற்கத்தக்கதல்ல. மருத்துவர் ஐயா அவர்களுடைய கருத்து 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்சியை தொடங்கிய காலத்துக்கு முன்பாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தலித் ஒரு முதல்வராகுவார் அப்படின்னு மருத்துவர் ஐயா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று இது சம்பந்தமாக சொல்லும் போதும் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் இது வெறும் மேடை பேச்சாக வாய்ச்சொல்லாக சொல்றதில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டவுடன் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தலித் ஒருவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் போது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கும் போது முதல் மத்திய அமைச்சராக திரு தலித் எழில்மலை அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் அழகு பார்த்தார். இன்ன வரைக்கும் வரலாறுல இது மற்ற திராவிட கட்சிகள் கூட அதை செய்யல. முதல் அமைச்சர்களை அப்படி செய்யவே இல்லை எந்த திராவிட கட்சி. 2வது வாய்ப்பு கிடைக்கும் போதும் மருத்துவர் ஐயா அவர்கள் திரு பொன்னுசாமி அவர்களை மத்திய அமைச்சராக ஆக்கணும். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாறு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை மத்திய அமைச்சராக 2 பேரை ஆக்கியிருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும் போது. அது மட்டும் இல்லை, 2016ஆம் ஆண்டு மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அந்த தேர்தல் யுக்தியில் 2 துணை முதலமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் ஒருவர் பெண், ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் 2016 தேர்தலில் சந்தித்தோம். மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 45 ஆண்டு கால அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பல கட்டங்களில் தலித் சமுதாய தலைவர்களுடன் இணைந்து பல அரசியல் செயல்பாடுகளை, சமூக செயல்பாடுகளை இறங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அது வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ முடியாதது என்று எதுவுமே இல்லைன்னு மருத்துவர் ஐயா நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வகுப்பான தலித் வகுப்பும் மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயமும் இதுவரை ஆட்சி அமரவில்லை, இதுவரை தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகவில்லை என்பதற்கு மிக முக்கியமான காரணம் இதுவரை தமிழகத்தை ஆண்ட கட்சிகளின் பிரித்தாளும் சூழ்ச்சி என மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. 2 திராவிட கட்சிகள் பிரித்தாளும் சூழ்ச்சி தான். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மிகப்பெரிய இப்போ ஒரு தமிழகம் வளர வேண்டும், தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும், தமிழகம் இந்தியாவிலும் இல்லை உலக அளவில் வளர வேண்டும்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் வளர்ச்சி பெற வேண்டும்.
நீங்கள் தமிழகத்தில் இரு பெரும் சமுதாயங்கள், ஒரு பெரிய சமுதாய தொகுப்பு, ஒரு பெரிய சமுதாயம் வளராமல், வளர்ச்சி பெறாமல், கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதார அளவிலும் வளர்ச்சி பெறாமல் தமிழகம் எப்படி வளர்ச்சி பெற முடியும்? நீங்கள் ஒரு வாதத்துக்கு எடுத்துட்டா கூட தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான சமுதாயங்களான தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலும் சேர்ந்தவர்கள், வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதுவரை முதலமைச்சராக ஆகவில்லை. 2 சமுதாயத்துல இருந்துமே இது வரைக்கும் ஆகலை. மற்ற சமுதாயத்தில் ஆகியிருக்காங்க. ஏன் இதுக்கு ஆகலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ திருமாவளவன் அவர்கள் யோசிக்க வேண்டியது என்னென்றால், முடியாது என்ன யோசிச்சுக்கிட்டு அப்படியே அதே தாழ்வு மனப்பான்மையில இருக்காமல் நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறத செய்து வாய்ப்பு இருக்குது. நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள், அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சால் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார்கள் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ நேற்று எடுத்த நிலைப்பாடு இல்லை, மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எடுத்த நிலைப்பாடு. இல்ல அந்த மக்கள் ஆதரவளிக்கணும் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்க முடியுமா? இல்ல அது சார்ந்த கட்சிகள் நிறைய தலித் சார்ந்த இயக்கங்கள் இருக்கு, அந்த இயக்கங்களும் ஆதரவளிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? எப்படி எடுத்தாலும் அதானே. ஓகே, நீங்க வந்து ஒரு இயக்கம் சமூக நீதி மேல் அக்கறை உள்ள இயக்கங்கள், நீங்க அந்த முடிவை தானே எடுக்க முடியும். நீங்க இல்லைன்னா வேற எப்படி? அப்ப பிரச்சனை என்னன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சியை யார் கையாளுகிறார்கள்ன்றது தலித் தலைவர்களுக்கு தெரியாதா? தெரியணும்ல, அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி வழிகாட்டணும்ல. ஸோ அதுதான் பிரச்சனை யார்கிட்ட இருக்கு. தலித் சமுதாய தலைவர்கள் அதை வந்து எல்லா தலைவர்களும் சொல்லல, சில தலைவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், இப்போ திருமாவளவன் அவர்களே எடுத்துக்கோங்களேன், சமூக நீதி மேலே இவ்வளோ பேசுறவர் முடியாது என்பது தன் தொண்டர்களுக்கு சொல்லலாமா? அது பிறகு எதற்காக இயக்கத்தை கட்டி அமைக்கிறார்? பிறகு எதற்காக இயக்கத்தை நடத்துகிறார்? பிறகு எதற்காக அவர் எம்பி ஆகிறதுக்கு மட்டும்தான்? இல்ல ஒருவேளை அவர் எம்பி ஆகிறதுக்கும் இன்னொருத்தர் ரவிக்குமார் எம்பி ஆகிறதுக்கு மட்டும்தான் கட்சி விசிக கட்சி. அவர் தொடர்ந்து 2 கட்சிகள் கூட அவரும் பயணிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தின் பேர்ல யதார்த்தம் என்னவோ அதை சொல்றாரோ தமிழக சூழல் களத்துல. அது யதார்த்தம் நீங்க நம்புறீங்களா? இல்ல சொல்றேன், அவருடைய புரிதலுக்கு அதான் சார், அந்த புரிதல் தவறு. அந்த புரிதல் வந்து எந்த விதமான அடிப்படை அரசியல் நோக்கங்கள், அதாவது ஒரு அடிப்படையே ஒரு அரசியல் என்பது என்ன? இதுவரை அதிகாரத்திற்கு வராதவர்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதுதான் அரசியல், சமூக நீதி அரசியலாக இருக்க வேண்டும். அதை விட்டு அதுலேருந்து வேற பக்கம் பேசுறது, இல்லை திமுக மீது எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு பேசுவது இருந்தது. இன்னமும் நீங்கள் ஒரு அடிமை மனநிலையில தான் நீங்க இருக்கீங்கன்றதான் வெளியில காமிக்கும். குறிப்பா சீமான் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தார். அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது திமுக மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்றதை நான் எதிர்க்கிறேன், ஆனா மற்ற விஷயங்கள்லாம் நான் வரவேற்கிறேன், அந்த சூழல் தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்து. இல்ல, அந்த சூழல் இருக்குன்றதுக்கு காரணம் யாரு? 2 காரணம் தான். இப்ப மருத்துவர் ஐயா அதை எதிர்க்கிறார். அந்த மாதிரி சூழல் இல்லை, சூழல் அப்படி கிடையாது. நாம ஆக முடியும், தமிழகத்தில் உள்ள தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வர முடியும். அவர்கள் புரிந்து கொள்வது என்ன புரிஞ்சுக்கணும்? தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், தலித் தலைவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களை அவர்கள் ஆதரிக்க வேண்டும். அதை விட்டுட்டு அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கிறவர்களை போய் ஆதரிச்சுட்டு இருந்தா என்ன முடியும்? இன்னைக்கு குறிப்பா எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் 21 எம்எல்ஏ வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திமுகவில் இருக்காங்க. எத்தனை அமைச்சர்கள் திமுகவில் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க? 3 அமைச்சர்கள். அது என்ன, அவங்க புரோட்டோகாலில் என்ன இருக்குது? 35 அமைச்சர்கள்ல 35வது இடமோ 34வது இடமோ 32வது இடமோ தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கிறதுலே கடைசி 3 இடங்களை கொடுத்துருக்காங்க. ஏன் அவர்களுக்கு நிதி அமைச்சரோ, ஏன் அவங்களுக்கு வந்து விவசாயத்துறை அமைச்சரோ, ஏன் அவங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரோ, ஏன் அவர்களுக்கு முதலமைச்சரோ கொடுக்கக்கூடாதா? 21 எம்எல்ஏ, 23 எம்எல்ஏக்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் 3 தான். ஆனா வெறும் 2 எம்எல்ஏக்குள்ள ஒரு சமுதாயம் 2 பேருமே அமைச்சர் இருக்காங்க. ஒருத்தர் முதலமைச்சர், ஒருத்தர் துணை முதலமைச்சர். இது சமூக நீதியா? அப்ப யார் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி யாரு? திருமாவளவன் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி வந்து திராவிட கட்சிகளை பார்த்து. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த திராவிட கட்சிகளை பார்த்து, திமுகவை பார்த்து, குறிப்பா இப்ப அவர் கூட்டணியில் இருக்கிற திமுகவை பார்த்து கேட்பதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. மாறாக என்ன சொல்றாருன்னா, திமுகவை நம்புறேன்றார். 21 எம்எல்ஏல வெறும் 3 அமைச்சர்களும் அந்த கடைசி இடம் கொடுத்தாம அந்த இயக்கத்தை நம்புறாங்களா இவங்க? புரிஞ்சுக்கணும்ல. அப்ப இது யதார்த்தம் கிடையாது. ஒன்று, இந்த தலித் சமுதாய மக்களை தவறாக வழிநடத்தக்கூடாது. இன்னொன்று, இந்த தலித் சமுதாய மக்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், குறிப்பாக எல்லா பகுதியிலும் இருக்கும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆட்சி அதிகாரத்தை கண்டிப்பாக அவர்கள் பெற முடியும். அதற்கு அவர்கள் ஆதரிக்க வேண்டியவர்கள் யாருன்னா, அவர்களை ஆதரிக்கிறவர்களை அவங்க ஆதரிக்கணும். இன்னொன்று, இந்த சூழ்ச்சி இருக்குல்ல, பிரித்தாளும் சூழ்ச்சி, பிரிக்கிறவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுவர்களுக்கு நம்பக்கூடாது. ஆனால் மாறாக அவங்கள நம்பி என்ன ஆகுது? அதிகாரத்துக்கு வர முடியாம போகுது. அந்த சூழல் தான் இருக்குது. அதனாலதான் இந்த நிலைமை. இதுதான் சூழலை தவிர நீங்க வரவே முடியாதுன்றது சூழல் கிடையாது.
ஒரு கட்டத்துல அவர் பேசுறப்ப சொல்றாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக இந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கு ஒரு சதி நடக்குது, அதனுடைய வெளிப்பாடு பல விதங்கள் வெளிப்படுது. அது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய காணொலிகள்லாம் வந்த பிறகு அது குறித்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பேசினப்போலாம் பல கருத்துக்கள் வந்தது. ஏதோ ஒரு சதி நடக்குது திமுகவையும் விசிகாவையும் பிரிக்கிறதுக்கு அப்படின்னு, அதுவும் ஒரு பிரித்தாளும் சூழல் அப்படின்னு அவர் பேசுறாரு. பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த கட்சியின் நிறுவனர் திரு கன்ஷிராம் அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர். திரு கன்ஷிராம் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களின் நண்பர். பல முறை திரு கன்ஷிராம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கே வந்து தங்கி மருத்துவர் ஐயா அவர்களுடன் நெடுங்காலமாக அரசியல் இருந்தவர். மருத்துவர் ஐயா அவர்களும் கன்ஷிராம் அவர்களும் ஒரே கொள்கை உள்ளவர்கள் தான். என்ன கொள்கைன்னா சமூக நீதி கொள்கை. தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையர்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இதுவரை ஆட்சி அதிகாரத்திற்கு மறுக்கப்பட்டது, எல்லா கால வரலாற்றில் மறுக்கப்பட்டது. ஹிஸ்டாரிக்கலி தே ஹேவ் பீன் டிஸ்கிரிமினேட்டட். பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் எஜுகேஷனலாகவும் இவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் கன்ஷிராமுடைய அரசியல். அதைத்தான் திரு மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து 45 ஆண்டுகளாக பேசிட்டு வந்தாங்க. மருத்துவர் ஐயா பேசுறது அந்த ஒற்றுமை தான். திருமாவளவன் அவர் கூட இருந்தப்போ அதே அரசியலை தான் பேசி. திருமாவளவன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் விருது கொடுக்கும்போது, எதனால் அம்பேத்கர் விருது கொடுத்தாங்கன்னா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸில் யூஜிலையும் பிஜிலையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது. அதற்கு முன்னாடி திரு சங்கர்னு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார். அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் அவராலேயே கொண்டு வர முடியல. ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 2006 ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸில் 15% ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், 7.5% ஃபார் ஷெட்யூல் ட்ரைப். இவ்வளோ இடத்தை ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் கொடுக்குறாங்க. ஆல் இண்டியா கோட்டா எப்போலேருந்து வந்ததுன்னா 1986 வந்தது. 1986 2006 வரைக்கும் அதில் ரிசர்வேஷனே கிடையாது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. 86க்கு முன்னாடி. 86க்கு அப்புறம் வருது. ஆனால் வந்ததுலேருந்து ரிசர்வேஷனே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதி நான் மெடிக்கல் சீட்ஸ் எடுக்கணும்னா ரிசர்வேஷன் நான் எஸ்சியாக இருந்தாலும் எம்பிசியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும் நான் போய் ஜென்ரல் கேட்டகரியில் தான் எடுக்க முடியும். ரிசர்வேஷனே கிடையாது அதில். அதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மினிஸ்டர் ஆனவொடனே தான் அதை கொண்டு வராங்க. அதனால் இன்றைக்கி ஒரு ஆண்டுக்கு 5000 பேர்னா கூட யூஜி பிஜி எல்லாம் சேர்த்து ஒரு 6000 பேர்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 20 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 1 லட்சம் டாக்டர்ஸ் பெனிஃபிட்டாக இருக்காங்க ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசிலேருந்து. அன்புமணி ராமதாஸ் அவருடைய முயற்சியால் அந்த எண்ணிக்கை அதிகமாக கூட இருக்கும். அந்த ஓபிசி விஷயங்கள் 2006 வரல ஆல் இண்டியா கோட்டால. அதற்கு தனியாக ஒரு வழக்கு போட்டது. இப்போ சமீபமாக அந்த வழக்கு ரொம்ப வேகமாக பேசப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான். ஸோ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது முதல்ல ஒரு தலித்தை மத்திய அமைச்சராக்குது, 2வது முறையும் ஒரு தலித்தை மத்திய அமைச்சராக்குறது, 3ஆம் முறை வாய்ப்பு கிடைக்கும் போது பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே இந்த தாம்பரத்தில் தேசிய சித்த ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சித்த மருத்துவர் 1800களில் இருந்த பிற்பகுதியில் இருந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவருடைய பெயரை வைக்கிறாங்க. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், சித்த வைத்தியர், அவர் பேரை இங்க சூட்டுறாங்க. அவரை பெருமைப்படுத்தும் அவர் பெருமைப்படுத்துவாங்க. அப்போ ராம்விலாஸ் பாஸ்வான், திருமாவளவன் அவர்கள், தேசிய தலித் தலைவர்கள்லாம் அழைச்சுதான் அந்த இதுவே நடக்குது. இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் மெடிக்கல் சீட்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்ததுனால திரு பூட்டா சிங் அவர்கள் தலைமையில் திரு திருமாவளவன் அவர்கள், ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் எல்லாருமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு பாராட்டு விழா நடத்தி அவருக்கு அம்பேத்கருக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தனால அம்பேத்கர் விருது கொடுக்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரிய வேண்டியது, அந்த விருது விழாவில் கூட திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியிலும் ஒரு கொள்கை தலைவனாக அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாக ஏற்றுக்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். தன்னுடைய கொடியில், தன்னுடைய இயக்கத்தினுடைய கொடியில் மருத்துவர் ஐயா அவர்கள் நீல வண்ணத்தை வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தான். எந்த இயக்கமும் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ வைக்கவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார். அவர் பேசினது. அதுக்கப்புறம் விசிகாவில் 3 பொதுச் செயலாளர்கள், ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரே பொதுச் செயலாளர் தான். விசிகாவில் ஒரு பொதுச் செயலாளர் தான் தாழ்த்தப்பட்டதை சேர்ந்தவங்க இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒரே பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. தலித் எழில்முலை அவர் இருந்தாங்க, இப்போ பொன்னுசாமி அவர்கள் இருந்தாங்க,
அதுக்கப்புறம் இன்னைக்கு வடிவேல் ராவணன் ஐயா இருக்காங்க. ஸோ அப்போ வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் போதே முதல் தீர்மானம் என்ன? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு 18% 22% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுன்றதான் தமிழகத்தில் பேசுகிறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நடைமுறைப்படுத்தாமலே இருக்கு. ஆனா இன்னைக்கும் அந்த கோரிக்கை இருக்கு அவங்க தரப்பு. இன்னைக்கும் இருக்கு அந்த கோரிக்கை. இல்ல 10. அதனாலதான் நம்ம சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுக்கன்னு நாங்க சொல்றோம். நீங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு எடுத்தீங்கன்னா நீங்க என்ன வன்னியர்களுக்கு மட்டுமா எடுக்க போறீங்க? எல்லா சமுதாயத்துக்கும் எடுக்க போறீங்க. எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரியும்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் கேட்டா அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு 6% உள்ளிடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்கள் தான் முதல்ல போராடினது. இப்ப தமிழகத்துல சமூக நீதிக்காக பேசுற ஒரு அமைப்பு திராவிட கழகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு சென்ற ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு செஞ்ச விஷயங்கள் என்ன பட்டியலிட முடியுமா அவங்களால? பெரியாருடைய இயக்கம்னு சொல்றாங்கல்ல, தீக்கா இருக்கு, அப்புறம் பெரியார் தீக்கான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வேற ஒரு தீக்கான்னு ஒன்று வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நான் பேர் சொல்ல கூட விரும்பல அவங்கள பத்தி. ஏன் பேர் சொல்ல விரும்பல? அவர்களால் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கோ எந்த விதமான ஒரு பயனும் இல்லை சமூக நீதி விஷயத்தில். அவர்கள் ஆளுகிற திராவிட கட்சிகளினுடைய ஊதுகுழலாக, நிலைய வித்வான்களாக வேலை செய்கிறார்கள். எந்த இயக்கமாக இருந்தாலும் அவங்க சமூக நீதிக்கு நேர் எதிரானவர்கள். அவங்க இருக்கிறது அப்படிதான். கேட்க வேணாமா கேள்வி? நீங்க சமூக நீதிக்காக இந்த அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுத்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தமிழ்நாட்டில் 69% இருக்கும். இவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் ஒரு வழக்கு இருக்கு. நீங்க அந்த கணக்கு எடுத்து அந்த கணக்கு விகிதாச்சாரமா தான் இருக்கு, அடிக்குவேட்டா இருக்குன்னு நீங்க உச்சநீதிமன்றத்தில் சொன்னாதான் அந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த முடியும். இல்லைன்னா அது என்னைக்குனாலும் போயிடும். ஆனா ஆளுகிற திமுக அரசு, திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஜால்ரா அழைத்து கொண்டு திராவிட இயக்கம், திராவிட கழகம், அது ஏகப்பட்ட கழகமா இருக்குது. அது இல்லாம சில ஊடகவியலாளர்கள், கல்வியாளர்கள், அரசியல் விமர்சகர் என்ற பேர்ல டிவிக்கள்ல உட்காந்து, தொலைக்காட்சிகள்ல உட்காந்துட்டு, யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு இந்த அரசுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலையை தான் அவங்க செய்யறாங்க. பல விஷயங்கள் நீங்க விசிகா பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் குடிதாங்கி பட்டம் பல விஷயங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி பல விஷயங்களை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க, ஒன்னா பயணிச்சிருக்காங்க. இந்த விரிசல் அப்படிங்கிறது எங்க தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க தமிழ் குடிதாங்கின்ற அந்த விருது மருத்துவர் ஐயா அவர்களுக்கு திரு திருமாவளவன் கொடுக்கறதுக்கு காரணமே, குடிதாங்கின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு சாதிய வன்முறை நடந்தது. அங்க என்னன்னா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பிணத்தை வன்னியர் சமுதாயம் இருக்கிற தெருவில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சடம் நடக்குது. உடனே அந்த ஊரில் இருக்கிற கலெக்டர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தொடர்பு கொள்கிறாங்க. மருத்துவர் ஐயா நேராக அந்த ஊருக்கு போகிறாங்க. தன் தோளில் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் இறந்தவரின் பிணத்தை தவறில் வச்சு தூக்கிட்டு போய், நான் அதை அடக்கம் பண்ணுறேன், யாரும் அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு வழிகாட்டுறாரு. அந்த வழிகாட்டுறதுனாலுக்காக சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. சமூக மக்களுக்கு சொந்த மக்களுக்கு வழிகாட்டுறது. அப்படிதான் வழிகாட்டணும். நீங்கள் ஒரு சொந்த சமுதாயத்தை தவறாக வழிகாட்டக்கூடாது, நல்வழிப்படுத்துதான். நல்வழிப்படுத்தி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொள்ளும்போது அதற்காகத்தான் அவருக்கு அந்த விருதை வழங்கினார். பின்பு அவர் திரு திருமாவளவன் அவர்கள் தான் போய் இந்த சூழ்ச்சியில், பிரித்தாளும் சூழ்ச்சியில் விழுந்தாரே தவிர, மருத்துவர் ஐயா இன்னைக்கும் மிக தெளிவாக, இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும், கல்வி கற்றவர்களும், படித்தவர்களும், வேலையில் இருக்கிறவங்களும், சமூக நீதி மேல அன்பு பற்று உள்ளவர்கள் எல்லாரும் என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? மருத்துவர் ஐயா அவர்கள் போல எங்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் இல்லையே, எங்கள் சமுதாயத்தை வழிநடத்தி தைரியமாக அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள எங்களுக்கு இப்படி ஒரு தலைவர் இல்லைன்னு தான் அவங்க வருத்தப்படுறாங்க. அதுதான் உண்மை. மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லா சமுதாயத்துக்கும் பேசுறாங்க. ஆனா ஆட்சி அதிகாரம் என்பது உங்களுக்கு தெரியும், தேர்தல் நடைமுறை என்பது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். அந்த எலெக்ஷன் சிஸ்டம்ல நீங்க ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பாமகக்கு 12 எம்எல்ஏ இருந்திருப்பாங்க, புரியுதுங்களா? எவ்வளவு % ஓட்டோ அதுக்கு எம்எல்ஏஸ் வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் சிஸ்டம் இருக்கும்போது நீங்க தேர்தல் நடைமுறையில சில விஷயங்களை நீங்க விவரமா இருக்கணும். அதை தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க திராவிட கட்சிகளுடைய சூழ்ச்சியில விழுறது யாருன்றது உங்களுக்கு வரலாறு பார்த்தாலே தெரியும். வாய்ப்பு கிடைக்கும் போது திராவிட கட்சிகளோடு இணைந்து தன்னுடைய கொள்கைகளை சாணக்கியத்தனமாக சாய்த்து காட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் வாய்ப்பு கிடைத்தும் தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் செஞ்சு கொண்டு திராவிட இயக்கங்களுக்கு ஒரு ஊதுகுழலாக இருப்பவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். பல விஷயங்கள் நீங்க அரசியல் சார்ந்து பேசிட்டு இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட விஷயமாவே கேட்கணும். ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படின்னா வார்த்தை போர் ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்ததுதான். இன்னைக்கும் பாமக இளைஞர்கள் தரப்புல இருந்தோ இல்ல சமூக வலைதளங்கள்ல இருந்தோ நாடக காதல் அப்படிங்கறது பேசுறாங்க.
என்ன அரசியல் நீங்க என்ன திட்டங்கள் நீங்க சொன்னாலும் அந்த நாடக காதல் விஷயத்தை அதிகமா பேசுறது இவங்க தான். அது இந்த குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தாக்குவதாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் இந்த காலகட்டம் வரைக்கும் ரெண்டு பேருக்குமான ஒரு பிரிவை வச்சிருக்கோம் அப்படின்னு. இதுவே வந்து சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை அதை வந்து அதுக்கான எதிர்வினைகள் நடக்கும்போது அதை வந்து இரண்டு பேரும் சமுதாயத்துக்கு இடையே தான் நடக்குது, வேற எங்கேயும் நடக்குதுன்ற மாதிரி ஒரு பெரிய சித்தரிப்பு நடக்குது. அவ்வளவுதான். அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில போய் விழுந்தவங்க தான் திருமாவளவன் அந்த விஷயத்தில். இப்போ வந்து தருமபுரியில் சமீபமாக ஒரு கொலை நடந்தது. அங்கே என்ன நடந்தது? ஒரு இஸ்லாமிய சமுதாய இளைஞரை வெட்டி கொலை செய்தவர்கள் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த அளவுக்கு போராட்டமோ இந்த அளவுக்கு டிவியில் விவாதங்களோ உலகத்தில் எங்கேயாவது இது மாதிரி 2014 ஒரு அறிக்கை கூட இல்லையே. 2-3 நாள் கழித்து அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து யார் நாடகம் ஆடுறாங்கன்றது இங்கே பிரச்சனையே நாடக காதலை விட நாடக அரசியல் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒற்றுமை வரணும், சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படணும், சமுதாயம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பில் நீங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கிய பயணம் ஏற்படணும் அப்படின்னா அந்தந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் விவரமாக சூழ்ச்சியை பற்றி புரிந்து கொண்டு அந்த சூழ்ச்சியில் வந்து போய் இரையாகாமல் ஜனநாயக வழியில் ஆரோக்கியமாக தேர்தல் நடைமுறையிலையும் சரி அதற்கான காய் நகர்த்துகளை நடத்தணுமே தவிர நீங்கள் போயிட்டு நான் ஒருத்தருடைய ஊதுகுழலாகவே இருப்பேன்னு நீங்கள் வந்து உங்கள் கட்சியை போய் நீங்கள் போய் அப்படியே அடமானம் வச்சுட்டு நீங்கள் இருக்கிறதுன்றது வந்து சரியில்லை. ஆனால் மருத்துவர் ஐயா ஒரு காலத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் அப்போவே சொல்லுவாங்க, கருணாநிதி அவர்களோட கூட்டணி இருக்கும்போது கூட அவர் முதலமைச்சராக இருந்தப்போ கூட எல்லாம் சொல்லுவாங்க தைலாபுரத்துலேருந்து தைலம் வருது அப்படின்னு டெய்லி அறிக்கை மூலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன செய்யணும் அரசு. இது இடஒதுக்கீட்டில் மட்டும் இல்லை, இப்போ தமிழ் விஷயத்தில் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொலைக்காட்சின்ற ஒரு தொலைக்காட்சி நடத்தி எந்த விதமான வேற்றுமொழி கலப்பும் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியும், ஒரு தொலைக்காட்சியவே தொடர்ந்து நடத்த முடியும்னு காமிக்கிறது மருத்துவர் ஐயா. ஏன் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அதை செய்ய முடியல? தமிழ் சொல்லி தானே இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு துறையே இருக்கு தமிழ் வளர்ச்சி, தமிழ் சொல்லி தானே ஆட்சி வராங்க. இவர்களால் ஒரே ஒரு தொலைக்காட்சியை அரசு நடத்த முடியாதா? மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துதல், இந்த இயக்கத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துதல், இதை வந்து என்னமோ சாதிய கட்சியாகவும் ஏதோ வன்முறை கட்சியாகவும் சித்தரிக்கிறதே வந்து தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி செய்வர்கள் செய்வது. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களால் செய்ய முடியாதை ஆட்சியில் இல்லாமலே மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய சாதனைகளை கண்டிப்பாக, அதாவது நல்ல உற்று நோக்கினா எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ முக்கியம் வாய்ந்த கட்சி. இப்போ திராவிட இயக்கங்கள் போல நீதி கட்சின்னு ஒரு வரலாறு இருந்தது, அதனால வந்து இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் வந்து அப்பெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ மருத்துவர் ஐயா அவர்களோ வரலாறு கிடையாது. மருத்துவர் ஐயா ஒரு தனி மனிதராக ஒரு மருத்துவராக வந்தது, அவர் கட்டி அமைத்த ஒரு இயக்கம். தமிழகத்துல 50% இருந்த இடஒதுக்கீட்டை 2ஆக பிரித்து 20-30 பிரிச்சிருக்குல்ல, எந்த இயக்கமும் தமிழ்நாட்டில் செய்தது கிடையாது, இந்தியாவிலே செஞ்சது கிடையாது, இந்திய வரலாற்றில் யாருமே செஞ்சது கிடையாது. ஆட்சி அதிகாரம் கொண்ட திமுகவோ மு.க. ஸ்டாலின் அவர்களோ கருணாநிதி அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ ஆட்சி அதிகாரம் கையில் இருந்த கூட அவர்களாக முன் வந்து இது செய்யல, போராட்டம் செய்து உயிரிழப்புகளை சந்தித்து பொருளாதார இழப்புகளை சந்திச்சு வேற வழி இல்லைன்னு அவங்க செய்யறாங்க. செஞ்சுட்டு நாங்க தான் செஞ்சோன்றாங்க. செய்ய வச்சது மருத்துவர் ஐயா அவர்கள். மருத்துவர் ஐயா இல்லைன்னா இது நடந்திருக்குமா? ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் மீது இவர்கள் தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சியுடன் வதந்திகளையும் பொய் பரப்புரைகளையும் தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதே விஷயங்களை இப்போ நீங்கள் சொன்ன பல தகவல்களை தான் தமிழக அரசு சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தமிழக அரசு வெளியிட்டாங்களா? தமிழக அரசு கிட்ட கேட்கப்பட்டது. தமிழக அரசு சூழ்ச்சி, அதான் சூழ்ச்சி செய்யுது. நீங்க அவங்க சொன்னதை சொல்லிடுறோம். அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து கூடுதலாவே நீங்க கேட்குற 10.5% இடஒதுக்கீட்டை விட அதிகமாக பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல, குரூப் 2ல, குரூப் 4ல பல அரசு வேலை வாய்ப்புகளில் கிடைச்சிருக்காங்க. இந்த 10.5% இடஒதுக்கீடுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான வெளியே சொல்லாம அதை மறைக்கிறதுக்காக நீங்க சொன்ன மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அரசு திருட்டுத்தனமாக திராணி இல்லாம நேரடியா வந்து மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை சந்திக்க திராணி இல்லாம ஒரு அது என்ன சொல்றது, அரசு செய்யற வேலை இல்லை, கசியை விடுறாங்களாம். நீங்க எல்லா சேனலுக்கும் கூப்பிட்டு இதை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு செய்தியை, அது ஒரு பொய் செய்தியை. அது ஏன் நான் பொய் செய்தின்றதை உங்களுக்கு விளக்குறேன். இப்போ ஒருவேளை அந்த அரசு சொன்னதா சொல்லக்கூடிய ஒரு தகவல் நீங்களோ நானோ ஆர்டிஐயில் போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால், ஐயோ இவங்க கேட்குறாங்க, சாதியெல்லாம் கேட்குறாங்க,
நாட்டில் வந்து கலவரம் வந்துடும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதும், அரசு நினச்சா யாராவது கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஒரு பாதி பொய்யையும் பாதி இதையும் கலந்து கொடுக்கறதும், இதுவே ஒரு ஒரு தவறான அணுகுமுறை. நீங்கள் கேட்டாலும் கொடுக்கணும், நான் கேட்டாலும் கொடுக்கணும். இவ்வளோ நாளாக இல்லாமல் சரியாக இப்போ கொடுக்குறதுன்னு 2021 மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, 1989க்கு பிறகு எம்பிசி இடஒதுக்கீட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்த டிஎன்பிசி மூலமாக நடந்த தேர்வுகளின் மூலம் அரசு பணிக்கு தேர்வானவர்களில் சாதி ரீதியாக, வகுப்பு ரீதியாக, அவர்களுடைய கிளாஸ் ரேங்க் இருக்குல்ல, ரேங்க் ரீதியாக, ஆண்டு ரீதியாக எங்களுக்கு தகவல் கொடுங்க. அது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும், பிசியாக இருந்தாலும், எம்பிசியாக இருந்தாலும், எஸ்சியாக இருந்தாலும், எஸ்டியாக இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்கும்போது ஐயோ நாட்டில் கலவரம் வந்துடுங்க, நாங்கள் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் வன்னியருக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 1989 ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிசி தேர்வு நடந்தது. ஒவ்வொரு ஆண்டும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 8 இவ்வளோ தேர்வு நடந்தது. இவ்வளோ பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதில் எம்பிசி இடஒதுக்கீட்டில் உள்ளே வந்த வன்னியர்கள் எண்ணிக்கை இவ்வளோ அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இவர்கள் சொன்னது என்னது? 2013 1, 18 1, ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு எடுத்துக்கிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ அது பொய் செய்தி தானே அது? அப்போ இப்போ இசை வேளாளர் இருக்காங்க, அவர்கள் எவ்வளோ எடுத்தாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் சொன்னால் எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லணும்ல. அப்போ ஏன் எல்லாருக்கும் சொல்லலை? ஏன் இசை வேளாளர் அவர்களுக்கு இப்போ இசை வேளாளர் 2 எம்எல்ஏ இருக்காங்க, 2 அமைச்சர் இருந்துட்டாங்க. 116 சமுதாயங்கள் இருக்குது. 116 சமுதாயங்களையும் பட்டியலிட்டு இவர்கள் இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு பர்சன்ட் எல்லாரையும் போட்டா இந்த அரசை நாம் பாராட்டலாம். மாறாக நீ ஒரு சமுதாயத்தை மட்டும், அதுவும் தவறான சித்தர், யார் கேட்டாங்க, யார் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எதுக்காக கேட்டாங்கன்னு எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒன்று கொடுத்து திருட்டுத்தனமாக நியூஸ் பேப்பரில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்தை மற்ற சமுதாயங்களிடம் ஒரு பிளவு ஏற்படுறது. ஒரு அதில் போட்டிருக்காங்க இங்கிலீஷில், வன்னியர்ஸ் என்ஜாய்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இடஒதுக்கீட்டை என்ஜாய்ஸ்ன்னு போடுவீங்களா நீங்கள்? அது உரிமை இல்லையா? சரி, இதே மாதிரி வேற ஒரு சமுதாயம் என்ஜாய்ஸ்ன்னு போடுறதுக்கான தைரியம் இருக்குமா யாருக்காது? போடுவாங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ ஒரு பத்திரிகையில் இப்படி எழுதி போடுங்கன்னு சொல்ற ஒரு அரசு, ஒரு இயக்கம், திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு ஒரு முதலமைச்சர், இது வெட்கக்கேடு இல்லை? இதுக்கு அவர்கள் அசிங்கப்படணும்ல, கேவலப்படணும்ல? இந்த வரலாறு என்ன இன்னைக்கு மறந்துட போதா? இது டிஜிட்டல் லோகம். 10 ஆண்டு கழிச்சு திரு மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு பொய் கருத்தை வந்து திருட்டுத்தனமாக திணிச்சு கொண்டு வந்தாங்க. இந்த திமுக இப்படி பண்ணுச்சு, அரசு பண்ணும்போது இப்படி பண்ணாங்கன்ற பின்னால தெரியாது. ஒருவேளை அவர்கள் சொல்ற மாதிரி வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க 10 புள்ளி மேலனா, அப்போ ஒரு அரசு என்ன பண்ணணும்? 10.5 கொடுத்து அதை குறைக்க தானே செய்யணும். குறைக்க செய்யணுமா இல்லையா? எதுவும் செய்யாம நாங்க அமைதியா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் அதிகமா இருக்காங்கன்னு கத்துவீங்க. சரி, அதிகமா இருந்தா குறைச்சே கொடுங்கப்பா, தப்பு இல்லைன்னு நாங்க சொல்றோம், குறைச்சி கொடுங்கப்பா எங்களுக்கு. அதுவும் பண்ண மாட்டோம். இப்போ நீ என்ன ஒரு ஆரோக்கியமா என்ன சொல்லணும்ப்பா, 10.5க்கு மேல இருந்தா ஐயோ அவங்க 10.5க்கு மேல இருக்காங்க, அவங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு அளவு மேல இருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளவு இருக்கக்கூடாதுப்பா, குறைச்சி கொடுக்கணும்னு அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல. அப்ப ஏன் அதுக்கு முயற்சி எடுக்கல? அப்ப நீ யாரை ஏமாத்ததான் நினைச்சுக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அப்ப இந்த வெறுப்பு உணர்வை வன்னியர்கள் மீது ஏன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திணிக்கிறார்? ஏன் அதை தெரிஞ்சே செய்கிறாரு? ஏன் இந்த திமுக கட்சி இப்படி செய்யுது? இதற்கு ஏன் ஊடகங்கள் துணை போகுது? இதுக்கு ஏன் சில ஊடகங்கள் துணை போறாங்க? இது என்ன இன்னையோட முடிஞ்சிட முடியுமா? அப்படி நீங்க வன்மத்தை வந்து ஒரு சமுதாயத்தின் மீது திணித்து நீங்கள் அரசியல் செய்து விட முடியுமா? அதை பார்த்து அந்த சமுதாயம் அமைதியா இருந்துருமா? அந்த சமுதாயத்திற்கு ஒண்ணுமே விவரம் இல்லையா? மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த சமுதாயத்தை விழிப்புணர்வு செய்யவில்லையா? ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் விழிப்புணர்வு செய்யவில்லையா? இந்த நாட்டில் ஏதாவது ஒரு சமுதாயத்தின் மீது இப்படி எழுத முடியுமா? இந்த அரசு திட்டமிட்டு செய்யுதுன்னு இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. ஒரு சராசரி மனிதன் பாக்குறப்போ அதுதான் உண்மை அரசு வெளியிட்டு இருக்கு அப்படின்னு தானே தோணும். ஒரு சராசரி அதுதான் இவங்க நடத்த முயற்சி செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் யுகம்ல இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க என்ன கேட்கும் போது நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுதுல. மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சமூக ஊடக பேரவை அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது இல்லாம பாதிக்கப்பட்ட சமுதாயங்கள் நிறைய இருக்குல்ல. இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கேட்கறாங்கல்ல, ஐயோ எங்களுக்கு இன்னைக்கு பிரதிநிதித்துவமே இல்லை, 21 எம்எல்ஏ வச்சு நாங்க வந்து வெறும் 3 அமைச்சர்கள் தான், அது 35வது ரேங்க், 34வது ரேங்க், 32வது ரேங்க் தான் எங்களுக்கு கடைசியில் எங்க கொடுக்குறாங்க. அதுவும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் தான் ஆதி திராவிட எம்எல்ஏக்கு தர்றது. இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சகோதரிகள் கேட்பாங்கல்ல, இப்பதானே இப்ப திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு ஐயோ எங்களால முதலமைச்சரா, உங்களால முதலமைச்சர் இல்ல, உங்களால ஒரு 10 டாப் 10 ரேங்க்ல ஒரு அமைச்சராக முடியல.
உங்களுக்கு வந்து நீங்க என்ன நீங்க அவ்வளவு ஓட்டை கொடுக்குறீங்க, அந்த ஓட்டு கொடுக்குறாங்களா தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், அதுக்கு என்ன பதில் அளிச்சாங்க அவங்க? தமிழ்நாட்டில் அனைத்து தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஒழுங்கா போயிடுச்சா பாருங்க. ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் படிக்கிறாங்க, அந்த ஸ்காலர்ஷிப் ஒழுங்கா எல்லா SC ST மாணவர்களுக்கு போயிடுச்சான்னு உங்களை சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஸ்காலர்ஷிப் மத்திய அரசுல இருந்து நிறைய நிதி வருது தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு செலவு பண்றதுக்கு. அந்த செலவை தமிழக அரசு யார் யாருக்கு செலவு பண்ணுச்சுன்னு கேட்க சொல்லுங்க பார்ப்போம். நடுவில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் கணக்கு இருக்குல்ல, அதை தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுக்குன்னு மத்திய அரசு கொடுக்குற காசு இருக்குல்ல, அதை இந்த 1000 ரூபாயை கொடுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாழ்த்தப்பட்ட ஒரு நல வாரியம் இருக்குல்ல, இது மூலியமா தாழ்த்தப்பட்டவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லணுமா இல்லையா? இவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கல்ல, அந்த ஓட்டு வாங்கின மக்களுக்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள் வாழ்கிற பகுதியில் டாஸ்மாக குறைக்கிறாங்களா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் வாழ்ற பகுதியில் டாஸ்மாக் குறைக்கிறாங்களா? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் கூலி வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அங்க ஏதாவது நீங்க வந்து திட்டங்கள் கொண்டு வரீங்களா ஸ்பெஷலா? அவங்களுக்கு கடன் வழங்குறதோ, இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டில லோன் வழங்குறதோ, அவருடைய கல்வி கடனை ரத்து பண்றதோ, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு இவங்க ஏதாவது டார்கெட்டா செஞ்சிருக்காங்களா? இவங்க எந்த சமுதாய மக்களுக்குமே செய்யல திமுக அரசு. பள்ளிகள்ல இருந்து பேரெல்லாம் எடுத்துருவோம், பேருக்கு பின்னாடி இருக்கிற இதை வச்சு நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாய இளைஞர்கள் பல பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, பல பேர் BSc படிச்சிருக்காங்க, BA படிச்சிருக்காங்க, பல பேர் டாக்டர் படிச்சிருக்காங்க. அவருடைய கல்வி கடனை ரத்து பண்ணாங்களா? இவங்க ஓட்டு வாங்கும்போது என்ன சொன்னாங்க? நான் கல்வி கடன் ரத்து பண்றோம்னு சொன்னாங்கல்ல. நீங்க தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணிட்டாங்களா இவங்க? திமுக அரசுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? திரு MK ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவர்கள் வெறும் 4 வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு இந்த திராவிட கழகம் என்ற ஒரு கழகத்தையும் 4 அதை ஒரு நிலைய வித்வான்களை வைத்துக்கொண்டு இவர்கள் சமூக நீதி விளம்பர அரசியல் தான் பண்றாங்களே தவிர உண்மையான, நியாயமான, நேர்மையான சமூக நீதி யாருக்குமே கிடையாது. உண்மையா சொல்றேன், பெண்களுக்கு எதிரான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னு சொல்றேன்னா, இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு 55,000 கோடி இந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து காசை புடுங்குறாங்கல்ல, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க, ஒரு அம்மாவோ, ஒரு மனைவியாவோ, ஒரு தங்கையாவோ, ஒரு அக்கையாவோ, புரியுதுங்களா? அப்ப இவர்களுக்கு எதிரானதான் இந்த இயக்கம். எத்தனை பேர் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க? அதிக விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அந்த விதவைகள் வரதுக்கான காரணம் என்ன? டாஸ்மாக். இவர்கள் பெண் விடுதலை பத்தி பேசலாமா? ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கு நேர் எதிராக டாஸ்மாகை திறந்து தெருவாக வீடு வீடுவாக சாராயம் காட்சி கொடுத்துட்டு இவர்கள் வந்து நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும் நீங்க படிக்கிற பள்ளி பெண்களுக்குன்னா, அந்த 1000 ரூபாய் அப்பங்காரனோ, அண்ணங்காரனோ, தம்பிக்காரனோ, புருஷங்காரனோ வாங்கிட்டு போக மாட்டாங்க. என்ன கேரண்டி? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு, குறிப்பாக மிகவும் பிற்படுத்த சமுதாயத்திற்கு நேர் எதிரான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது வெறும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு வீடுகளை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலன்றது மட்டும் கிடையாது. இந்த சாராய கடை விஷயத்துல, இந்த விவசாயிகளை வந்து காப்பாற்றாத விஷயத்துல, முந்தானத்தை வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு விவசாயி வந்து ஆதங்கப்பட்டு பேசி ஒரு காணொலி போட்டு அடுத்த 1 நிமிஷத்துல மர்மமான முறையில் இறந்திருக்காரு. திருவண்ணாமலையில வந்து விவசாய நிலங்களை வந்து புடுங்குறேன்னு சொல்றப்ப அந்த விவசாயிகள் மேல குண்டா சட்டம் போட்டு கைது பண்ணுது திமுக அரசு. இது எப்படி இது சமூக நீதி அரசு, சமூக நீதி மாடல், திராவிட மாடல் சொல்லிக்கிற முடியும்? சோ நேர் எல்லா தமிழக மக்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு, குறிப்பாக தமிழக பெண்களுக்கு நேர் எதிரான இயக்கம். அவர்களை சீரழிக்கிறது தான் இந்த இயக்கத்தின், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, கோட்பாடு. அதுதான் இந்த ஆட்சியா நடக்குது. திராவிடர் கழகங்கள் குறிப்பா முன்னிறுத்துறது இந்த ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஜாதி மறுப்பு திருமணங்களால தான் ஜாதியை ஒழிக்க முடியும்னு வெளிப்படையா மேடைகள்ல பேசினதே நம்மளால கேட்க முடியும். பாமகவினுடைய நிலைப்பாடு ஜாதி மறுப்பு திருமணங்கள் பத்தி என்ன? மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலேயே பல ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கு, புரியுதுங்களா? நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, சாதி என்பது ஒரு படிநிலை. அந்த படிநிலையில முதல்ல தீர்க்கப்பட வேண்டியது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை. சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கல்வி மூலம், வேலைவாய்ப்பு மூலம், பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிங்கன்னா காலப்போக்கில் சாதியினுடைய ஏற்றத்தாழ்வுகள் தானாக குறைஞ்சிடும். இவங்க வந்து வெறும் ஒரு போலி பிம்பத்தை வச்சுக்கிட்டு இப்போ இத்தனை வருஷம் வந்துட்டாங்க, 70 வருஷமாக, இவங்க எந்த அளவுக்கு சாதியை ஒழிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, புரியுதுங்களா? நீங்கள் வந்து மதத்தையோ சாதியவோ அவ்வளோ எளிதாக ஒழிக்க முடியாது. மத ஏற்றத்தாழ்வுகளை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை, பாலின ஏற்றத்தாழ்வுகளை, இன ஏற்றத்தாழ்வுகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும், ஒழிக்கணும். அதை சரி பண்ணாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பேச முடியும், புரியுதுங்களா? ஒரு சமூக ஐடென்டிட்டி, ஒரு சோஷியல் ஐடென்டிட்டின்னு இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி அணுகணும்னா அதை சோஷியலாக தான் அணுகணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தோன்னே அதை பொலிட்டிக்கலாக அணுங்க. ஏன் அப்படி பார்த்து நீங்கள் சாதியை ஒழிச்சன்றவர் ஏன் வந்து சாதி பார்த்து ஒவ்வொரு வேட்பாளர் நிறுத்துறாரு திமுக சேர்ந்தவங்க கேட்குறாங்களா இல்லையா? இங்கே வந்து ஒருத்தரை பார்த்து நீங்கள் என்ன கவுடாவான்னு கேட்குறாரு திரு MK ஸ்டாலின்.
பாராளுமன்றத்துல போட்டு ஐயோ சாதி பேசுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? திமுக சாதி அரசியல் செய்யவே இல்லையா? தமிழகத்திலேயே அப்பட்டமாக சாதி அரசியல் செய்வது, அப்பட்டமாக சாதி வெறி பிடித்த ஒரு இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இவர்கள் எப்படி சாதியை ஒழிப்பார்கள்? இவர்கள் சாதி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியில மேடையெல்லாம் சாதி ஒழிக்கணும்பாங்க. உள்ளுக்குள்ள சீட்டு கொடுக்கும்போது, கவுன்சிலர் சீட்டு கொடுக்கும்போது, நீங்க மாவட்ட கவுன்சிலர் சீட்டு கொடுக்கும்போது, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது, எம்பி சீட்டு கொடுக்கும்போது, நீங்க இது எல்லாத்துலயுமே சாதி பார்த்து தான் செய்வாங்க. அதுலயும் குறிப்பா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களை மற்றும் மிகவும் பிற்படுத்த மக்களை ஏமாத்திட்டு தான் இவர்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்வாங்க. தேர்தல் வேட்பாளர்கள் அறிமுகம் எது வேணா எடுத்துங்க. நீங்க என்ன வேணா எடுத்துங்க. எந்த திட்டத்தை சொல்லுங்க, இவங்களோட மாவட்ட செயலாளர் கணக்கெடுக்க சொல்லுங்க, திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கணக்கெடுக்க சொல்லுங்க, திமுக ஒன்றிய செயலாளர் கணக்கெடுக்க சொல்லுங்க, திமுக கிளை செயலாளர் கணக்கெடுக்க சொல்லுங்க. சரிங்களா? இவர்கள் பெண் விடுதலையும் சாதிய விடுதலையும் பத்தி இவங்க பேசுவாங்களே தவிர ஏதாவது அவங்க இயக்கத்திலோட நடைமுறையில இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. அவர்களை கஷ்டப்பட்டு கொடி பிடிச்சி கோஷம் போட்டு சிறை சென்று இயக்கத்தை வளர்த்தவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கான்னு முதல்ல கேட்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள்ண்ணே இன்னைக்கு விசிகா பாமக இடையான இந்த விஷயம் குறித்து பேசுனது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய தற்பொழுது சூழல், சமூக நீதியில் எப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஜாம்பவான் நேயர்களுக்கும் பிரபாகரனுக்கும் நன்றி.